கனவுகள் சில சமயங்களில் மிகவும் தூரமாக தெரியும்ல. முக்கியமா நம்ம வாழ்க்கை நமக்காக தடை மேல் தடை கொடுக்கும்போது. 30 நாள் 30 சக்சஸ் யுபிஎஸ்சி ஸ்டோரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, அந்த மாரி ஒரு தடைகளை தன்னோட வெற்றி படிகளா மாத்திய விவேக் சௌஹானோட கதை தாங்க. சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலில பிறந்த விவேக் சௌஹான் தன்னோட ஸ்கூல் படிப்புக்காக 35 கிலோமீட்டர் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி டெல்லியில இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சார். ஒரு சின்ன கவர்மெண்ட் ஜா ஒரு ஒரு சின்ன டீச்சர் ஜாப்ல செட்டில் ஆனாரு. 25 வயசுக்குலாம் கல்யாணம் ஆச்சு. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இருக்கும்போது இப்ப நினைக்கிறாருன்னா ஐஏஎஸ் ஆகணும்னு. அப்ப யுபிஎஸ்சில ஜெனரல் கேட்டகரில 4 அட்டெம்ப்ட் மட்டும் தான். அவர் கஷ்டப்படுறாரு. ஆனா 4 அட்டெம்ப்டும் ஃபெயில் ஆகுறாரு. இந்த வாட்டி இதோட முடிஞ்சுன்னு நினைக்கும்போது 2013ஆம் வருஷம் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க 2 புது அட்டெம்ப்ட்ஸ் ஜெனரல் கேட்டகரி. இந்த 2 அட்டெம்ப்ட்ல எப்படியாவது ஆகணும்னு கஷ்டப்படுறாரு. ஆனா மறுபடியும் ஃபெயில் ஆகுறாரு. இப்ப 32 வயசு 2015ஆம் வருஷம் கடைசி அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது அவர் 300வது ரேங்கோட சக்சஸ் ஆகுறாரு. இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம லைஃப்ல நெறைய ஃபெயில்யூர்ஸ் வரும், நெறைய செட்பேக்ஸ் வரும், நம்மளால முடியாதுன்னும் வரும். ஆனா எந்த நிலைமையிலயும் நம்மள நம்ம விட்டு குடுக்காம, நம்மளோட நம்பிக்கைய வச்சுக்கிட்டு, நம்ம கட்டாயமா படிச்சோம்னா, கட்டாயமா சக்சஸ் ஆக முடியுன்ற ஒரு ஸ்டோரி தான் இந்த விவேக் சௌஹானோட கதை.